வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 11. காரின் அருகே மௌனமாக கைகட்டி நின்றிருந்தவனின் தோற்றம் கண்டு ஜெய்சங்கரின் விழிகள் நம்ப இயலாத வியப்பில் விரிந்தது. இதுவரை அவனை இப்படி ஒரு உடையில் எந்த ஒரு புகைப்படத்திலும் கூட இவன் பார்த்ததில்லை. பக்க அரசியல்வாதியின் டிரெஸ் கோடான வெண்ணிற வேஷ்டி சட்டைதான் என்றும் அவனுடைய உடை. அதற்கு மாற்றான இளம் நீல வண்ண ஸ்டைலிஷ் டெனிம் ஸ்லிம் ஜீன்ஸும் லெமன் எல்லோ ரவுண்ட் நெக் டி ஷர்ட்டும் அவனின் உயரத்திற்கும் கம்பீரத்திற்கும் கச்சிதமாக பொருந்த இருக்க, அவனிடம் இயற்கையிலேயே ஒருவித ஆளுமை தெரிவதை இவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. தன்னை அழைத்து வந்தவன் இதுவரை ஒரு வார்த்தை பேசாது வழியில் கடைபிடித்து வந்த அமைதியை விடாமல் தொடரவும், சிறிது நேரம் வரை தவிப்புடனும் குழப்பத்துடனும் காரினுள் அமர்ந்திருந்த மிருணாளினி இன்னும் சற்று நேரத்தில் இருட்ட ஆரம்பித்து விடுமே என்று விழிகளால் வெளியே வானிலையை அலசியவாறு மெதுவாக தானும் காரை விட்டு கீழிறங்கி நின்றாள். அவனாக எதுவும் தொடங்குவது போல் தெரியவில்லை எனவும் மெல்ல தன் தயக்கத்தை உதறி, என்ன விஷயம் என்று மெல்லமாக அவனிடம் கேள்வி எழுப்பிய மறுநொடி விழுக்கென்று தன்னை திரும்பி பார்த்தவனின் சீரும் பார்வையில் இவள் இரண்டடி பின்னே எடுத்து வைத்தாள். முகத்தில் அத்தனை ஆக்ரோஷம் வெடித்து கிளம்ப அவளை உறுத்து பார்த்தவன், என்ன விஷயம் என தலையசைத்து தனக்குத்தானே கோபத்துடன் முணங்கியவன் அடுத்த நொடி செய்த காரியத்தில் அவள் பதறியடித்து அவனருகே ஓடிச் சென்றிருந்தாள். அவளுடைய கேள்வி அவனுக்குள் அத்தனை ஆவேசத்தை தூண்டிவிட்டிருக்க, தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுதாக இழந்தவன் கண்கள் சிவக்க ஆத்திரத்தோடு அருகில் நின்றிருந்த அந்த புங்கை மரத்தில் தனது வலது கை விரல்களை மடக்கி ஓங்கி குத்தி இருந்தான். அவனின் செயலில் மித்து என் அலறிய மெருனா வேகமாக காரை சுற்றி அவனிடம் ஓடினாள். நடப்பதை பார்த்திருந்த ஜெய்க்குமே அவனின் செயலில் அதிர்ச்சி என்றாள். அதற்கு மேல் இவள் அவனிடம் கதறி ஓடியதில் பேரதிர்ச்சி உருவானது. அவள் தன்னை நெருங்கும் முன்னர் கோபமாக குறுக்கே கை நீட்டி தடுத்தவன், பக்கத்துல வந்த கொன்னுடுவனைய என்றான் உக்கிரமாக. அப்படியே சடன் பிரேக்கிட்டு நின்றவள் தவிப்புடன் அவனின் கையை பார்த்தாள். அவனுடைய வெறித்தனத்தை தாங்க முடியாது வலியுடன் உதிரம் என்னும் கண்ணீரை தன்னிடமிருந்து வடித்துக் கொண்டிருந்தது அது. விழிகளில் கரகரவென்று நீர் பெருக்கெடுத்து வழிய, மித்து ரத்து வருதுரா என்றாள் குரல் கரகரக்க. வரட்டும் என்றான் அவன் இரக்கமில்லாதவனாக. இதழை கடித்து அவனின் கல்லென இறுகிய முகத்தையும் பாறை என கடினமுடன் நின்றிருந்த தோற்றத்தையும் சில நொடிகள் பரிதவிப்புடன் பார்த்திருந்தவள் அடுத்த நொடி தன்னை நிதானித்து கண்களை இறுக மூடி திறந்து பழைய மிருணாவாக உருமாறினாள். தன் கன்னங்களில் வழிந்தோடிய கண்ணீரை வேகமாக துடைத்தெறிந்தவள் ஒரு முடிவோடு அவனை நெருங்கினாள். ஏய், உன்னை பக்கத்துல வராதன்னு சொன்னல, அப்படித்தான் வருவேன், என்னடா செய்வ? உண்மையில் அங்கே நடப்பதை எல்லாம் பார்த்து மறைவாக நின்றிருந்த ஜெய்சங்கருக்கு தான் பைத்தியம் பிடித்துக் கொண்டிருந்தது. இவன ஒரு எம்எல்ஏவ சர்வசாதாரணமா வாடா போடான்னு சொல்றாளே, அவன் இவளை மிரட்டானா இல்ல இவ அவனை மிரட்டாளா என குழம்பி போய் நின்றான். தன் கையை பிடிக்க வருபவளை, தள்ளி போடி, தொடாத என்ன என்று பிடிவாதமாக அவன் தள்ளிவிட முயற்சிக்க, அதற்குள் இதனை எதிர்பார்த்து அவனுடைய டிஷர்ட்டை கொத்தாக பற்றி இருந்தவள் தடுமாறினாலும் நேராக நின்றாள். அவனை முறைத்து பார்த்தவள், எரும மாடே, என்ன கீழ் விழுந்திருப்பேன் என்றாள் பல்லை கடித்து. நல்லா விழு என்றவன் தோள்களை குலுக்க, ஷூ இடியட் என அவனை சரமாரியாக அடிக்க துவங்கியவள் சட்டென்று சுதாரித்து அவனுடைய கையை பிடித்தாள். மொரடா, எப்படி ரத்தம் வருதுன்னு பாரு என்று கடிந்தபடி தன்னுடைய ஸ்டோலை எடுத்து அவன் கையை துடைக்க முயல அவள் கரத்தை பிடித்து தடுத்தவன், சும்மா அந்த சினிமா ஹீரோயின் விஷயம்லாம் ஒண்ணு வேண்டாம், கார்ல காட்டன் டவல் இருக்கு என அவளை தன்னிடமிருந்து விலக்கி நிறுத்தி உள்ளே குனிந்து வெண்ணிற துண்டு ஒன்றை எடுக்க, அவன் முதுகில் பலமாக ஒன்று வைத்தவளோ அவனை வசை பாடினாள். கொஞ்சம் கூட அந்த திமிரு குறையாம அப்படியேதான் இருக்கிறியா நீ என்றாள் மெருனா முறைப்பாக. ஜெய்யோ அவர்களை வாயை பிளந்தபடி பார்த்திருந்தான்.
அவளை அழுத்தமாக பார்த்தவன் தன் கையை சுத்தப்படுத்த துவங்க பட்டென்று அவனிடமிருந்து அதை பிடுங்கி உள்ளிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து துண்டின் ஒரு பகுதியை சிறிது நீரால் நனைத்து அவன் கையை எடுத்து மென்மையாக தான் துடைக்க துவங்கினாள் பெண். இம்முறை எந்தவித முரண்டும் பிடிக்காமல் அவளுக்கு இசைவாய் அவன் நிற்க முகமும் சற்றே இலகி இருந்தது. இவர்கள் இருவருக்கும் என்ன உறவு என்று ஜெய்சங்கரின் சிந்தனை பறந்து கொண்டிருக்க மெரினா காரிலிருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்து அவனுடைய காயத்தில் ஆயின்மெண்ட் தடவி சிறிய கட்டு ஒன்றை போட்டாள். அவளின் செயல்களையே கனிவுடன் பார்த்திருந்தவன் ஹாப்பி பர்த்டே என்று மென்மையாய் முணுமுணுக்க சரையில் என்று அவனிடம் பார்வையை உயர்த்தியவள் பின்பு சாதாரணமாக திரும்பிக் கொண்டாள். மிருதன் நெற்றியை சுருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை திரும்பவும் டேஷ்போர்டினுள் வைத்தவள் அவனை நெருங்கி நின்று அவன் முழங்கையினுள் தன் கரங்களை கோர்த்து நிம்மதியுடன் அவனின் தோளில் தலை சாய்த்து தேங்க்ஸ் என்றாள் மெதுவாக. மெல்ல முறுவளித்தவன் அவளை தனது இடது கரத்தால் சுற்றி வளைத்துக் கொண்டான். ஜெய்கோ அவனது நிலைமை முற்றிலும் தர்ம சங்கடமாகி போனது. நம் ஜான்சி ராணியின் பேச்சிலும் இவளின் நடவடிக்கையிலும் குழம்பி நாம் இத்தனை தூரம் கிளம்பி வந்திருக்க கூடாதோ என்று காலம் தாழ்ந்து யோசித்தவாறு நாகரிகம் கருதி திரும்பி நின்றான். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை மித்து என்றாள் நாயகி முணுமுணுப்பாக. அவளை தன்னிடமிருந்து விலக்கி நிறுத்தி அழுத்தமாக பார்த்தவன் இன்னமும் நான் அதே மிருத்துஞ்சயந்தான், நீயும் அதே மிருணாலிதான் என்று கூறியபடி அவளின் விழிகளை ஆழ்ந்து ஊடுருவினான் நாயகன். அங்கே ஒரு நிமிடம் கனத்த அமைதி நிலவியது. கண்களை சிமிட்டவும் மறந்து அவனையே இமைக்காது பார்த்திருந்தவள் பின் பதிலேதும் சொல்லாது தனக்குள் மெல்ல சிரித்தபடி மீண்டும் அவன் மீது வசதியாக சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரத்திற்கு அந்த அமைதியை அனுமதித்த மிருதன் பிறகு அவள் தோள் தொட்டு சரி, பர்த்டே பேபிக்கு என்ன கிஃப்ட் வேணும் என்றான் புன்னகையுடன், சூழ்நிலையை மாற்றும் பொருட்டு. அதை ஏற்றுக்கொள்ள அவள் மனம் விரும்பவில்லை போலும். 11 வருஷங்களா நான் இழந்துட்ட என்னோட சந்தோஷங்கள் வேணும் என்று மெரினா தழுதழுக்க அவன் உடல் இறுகி போனது. தவறுதலாக அவ்விடம் வந்துவிட்ட ஜெய்சங்கருக்கோ அவர்களின் பேச்சுக்களை கேட்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. விழிகளை அழுந்த மூடி தன்னை சமாளித்துக் கொண்டவன் என்ன செய்யலாம் என்றான் அவளின் கூந்தலை வருடி. தெரியல மித்து, ஏதாவது செய். ஐ ஃபீல் சோ டயர்ட் அண்ட் ஆல்சோ ஐ ஹேட் திஸ் க்ரூயல் லைஃப் என்றாள் விட்டேற்றியாக. சற்றே யோசித்தவன் சரி, ஒரு சேஞ்சுக்கு வெக்கேஷன் எதுவும் பிளான் பண்ணலாமா என கேட்டான். வெடுக்கென்று அவனிடமிருந்து விலகியவள் நிஜமாவா என்றாள் ஆர்வமாக. என்று புன்னகையுடன் அவன் தலையசைக்க இவள் முகம் மலர்ந்து போனது. எங்க போலா? தமிழ்நாட்டை தவிர வேற எங்கனாலும் ஓகே. ஓ சார் விஐபில, அத மறந்துட்டேனே நானு என அவள் குறும்புடன் சிரிக்க ஏய் என்று அவள் தலையில் தட்டி பிளேஸ் அண்ட் ப்ரோக்ராம் எத்தனை நாளுன்னு எல்லாம் நீதான் சூஸ் பண்ணணும் என்றான் மிருதன். பிளேஸ் எனக்கு தெரியாது, நீ எங்க சொல்றியோ அங்க போலாம். டேஸ் 1 வீக் ஓகே என்று அவனோடு சேர்ந்து சுலபமாக திட்டம் போடும் பெண்ணை பார்த்து ஜெய்க்குதான் கண்ணா பின்னாவென்று இரத்த அழுத்தம் எகிரியது. என்ன செய்றாவ இன்னைக்கு சமூகம் இருக்க அவள நிலையில ஒரு வாலிபனோட, அதுவும் அவன் அரசியல்ல அத்தனை அட்டூழியங்களை செஞ்சிட்டு இருக்கான். அது உலக அறிஞ்ச விஷயமாச்சே. அப்படிப்பட்டவனோட இவ தனியா ஒரு வாரம் ஊர் சுத்த கிளம்புறாளே. சரி, பிளேஸ் நான் முடிவு பண்றேன். ஆனா உனக்கு அத்தனை நாட்கள் உங்க ஆபீஸ்ல லீவ் கொடுப்பாங்களா என்று சந்தேகம் கேட்டான் மிருதன். இந்த 4 வருஷத்துல நான் ஒரே ஒரு முறைதான் சிக் லீவ் எடுத்திருக்கேன். மத்தபடி நாள் தவறாம தினமும் ஓடிட்டு தான் இருக்கேன். சோ அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓஹோ சரி, லீவுக்கு நீ யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? அவனை முறைத்தவள். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இது ஒரு விஷயம்னு சும்மா சும்மா அதிலேயே சுத்தி வர என்றாள் முகம் சுளித்து. இல்ல, இப்போவே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா நான் எல்லாத்தையும் புக் செய்யறதுக்கு வசதியா இருக்குமே, அதான் கேட்டேன் என்றான் நாயகன் யோசனையாக. ஓ அப்படியா, சரி, அப்ப நான் ஜெயண்ணா கிட்ட உடனே பேசிடுறேன் என்று தன் அலைபேசியை காரில் இருந்து எடுத்தாள் அவள். சின்ன சிரிப்புடன் அவளை பார்த்திருந்தவன் என்ன செய்ற என கிண்டலாக கேட்டான். ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? அண்ணா கிட்ட பேச போறேன் என்றவளிடமிருந்து அலைபேசியை பருத்தவனோ
இங்க இருக்கவர்கிட்ட பேசுறதுக்கு எதுக்காக ஒரு போன் கால் வேஸ்ட் பண்ற என்றான் நக்கலாக. நல்ல வேளை நம்ம போனை சைலண்ட்ல போட்டுட்டோம் என்கிற நிம்மதியோடு நின்றிருந்த ஜெய்சங்கர் அவன் சொல்லில் திக்கென்று அதிர்ந்தான். இவன் என்ன ஸ்மெல் பண்ணிட்டானா? என்ன வளர நீ என்றாள் மெருனா ஒன்றும் புரியாமல். உண்மையதாமா சொல்றேன், உன் பாசு அதோ அந்த மரத்துக்கு பின்னாடிதான் நிக்கிறாரு என்று உதட்டை மடித்து சிரித்தபடி ஜெய் நின்றிருக்கும் மரத்தடியை ஒரு விரல் நீட்டி சுட்டி காட்டினான் மிருத்யுஞ்சயன். அவள் விழித்தபடி திரும்பி பார்க்க அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாமல் சங்கடத்துடன் வெளியே வந்தான் ஜெய். அண்ணா என்று இவள் விழிகளை பெரிதாக விரிக்க அவன் நிலை கண்ட மிருதனோ வாய்விட்டு நகைக்க ஆரம்பித்தான். ஜெய்சங்கருக்கோ அவமானத்தில் முகம் சிவந்து போனது. இதை அவன் சுத்தமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. சும்மாரணி என்று அவனிடம் திரும்பி ஒரு அதட்டல் போட்டவள், என்னன்னா என்று ஜெய்யிடம் விவரம் கேட்டாள் மிருணாளினி. அது என்று அவன் தயக்கத்துடன் ஆரம்பிக்க அதற்குள் மெருவின் தோளில் கை போட்டு அவளை தன்னருகில் இழுத்து கொண்டவனோ, அவரை சங்கடப்படுத்தாத மெனு, உனக்கு எல்லாம் நான் சொல்றேன் என பெருந்தன்மையாக முன் வந்தான். அதுக்கு முன்னாடி என்ன அவருக்கு தெரியும்னாலும் ஓ முறையில ஒரு அறிமுகம் கொடுத்துரு என்றான் கண்ணோரம் சிரிப்பில் சுருங்க. ஓ சாரி என நெற்றியை தட்டி கொண்டவள், மித்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ணா, என்னோட ஸ்கூல்மேட் என்று அண்ணார்ந்து அவனின் முகம் பார்த்து சந்தோஷமாக சிரித்தாள். மிருதனும் அவளிடம் குனிந்து கனிவுடன் முறிவளித்தவள் பின் ஜெயின் புறம் திரும்பி, உங்களோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது ஜெய்சங்கர், ரேலிவ சார்பா உங்கள்கிட்ட நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் என்றான் தன்மையாக. என்னாச்சு மித்து என்று தன்னிடம் அப்பாவியாக கேள்வி கேட்பவளை அவன் முறைத்து பார்க்க ஜெய்க்கு தான் பார்க்கும் அனைத்தும் பெரும் வியப்பாக இருந்தது. மிருத்யுஞ்சயனிடம் இப்படி ஒரு திடீர் திருப்பத்தை அவன் முற்றிலுமாக எதிர்பார்க்கவில்லை. அதோடு மெருவிடம் அவனுக்கு இருக்கும் நெருக்கமும். ஆனால் அவளின் கூற்றில் அவன் மனதை நெருடிய விஷயம் இது வெறும் நட்போடுதான் நிற்கிறதா என்ற சந்தேகமாக இருந்தது. அதற்குள் அவர்கள் இருவரும் பேச ஆரம்பிக்கவும் இவன் தன் கவனத்தை அங்கே செலுத்தினான். நான் உங்க சேனலுக்கு ஷூட்டிங் வந்தப்போ நீ என்ன செஞ்ச என்று மிருதன் காரமாக வினவவும் தடுமாறினாள் பெண். அதோட இன்னைக்கு நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படி இருந்த என கேட்ட நொடி அவளுக்கு விஷயம் புரிந்தது. காட் என நெற்றியில் அடித்துக் கொண்டவள், எனக்கு எல்லாம் புரியுது. அன்னைக்கு நீ வர்றன்னு தான் நான் பதறி அடிச்சு வெளியே கிளம்பிட்டேன். அப்பவே அண்ணாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். இன்னைக்கு உன் போன் வந்ததுல இருந்து கொஞ்சம் இமோஷனலா இருந்த. அதோட அண்ணி முன்னாடி அழ வேற செஞ்சுட்ட என்றவள் மிருதனின் முகம் இறுகவும் வேகமாக அவன் கரம் பற்றி, மித்து பிளீஸ் மித்து, கொஞ்சம் என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. தப்புதான், அப்படி செஞ்சிருக்க கூடாதான். பட் என்ன செய்யறது, இத்தனை வருஷம் இடைவெளி விழுந்துட்டதுக்கு அப்புறம் உன்னை திரும்பவும் நேர்ல பார்க்க எனக்கு ஒரு தயக்கம், பயம் என்று அவள் மேலே சொல்ல முடியாமல் தடுமாறி நிற்க அவளின் கையை உதறி தள்ளியவன், அப்படி என்னடி உனக்கு என்கிட்ட பயம் என்றான் கோபமாக. வேற என்ன, பள்ளியில நம்மோட படிச்சப்போ இருந்த நல்லவன் இப்ப இல்லையேங்கிற பயம்தான். யாருக்குமே உங்கள மாதிரி சேனல அரசியல்வாதி கிட்ட நெருங்கி பழக வெறுப்பா இருக்காத மிருத்யுஞ்சயன் என்று ஜெய் பளிச்சென பதில் கொடுத்த நொடியில் அவன் விழிகள் கோவை பழமாக சிவந்து போனது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.